விஜய் ரசிகன் ஓட்டு நாம் இருக்கு. முதல் ஓட்டுல முதல் ஓட்டு உங்களுக்கு எங்க பரப்புரைக்கு வராம ஒரு ஆள் ஓட்டு பிடிக்கிறாங்க. நான் இன்னைக்கு காலில இருந்து பரப்புல இருக்கேன் இங்க. ஏன்னா முடியல, களைப்பா இருக்குது எனக்கு, அவ்வளவு சோர்வா இருக்குது. ஆனா மண்ணு கட்டி தெம்ப வரவழைச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப பேசுறோம், மக்கள் மத்தியில் பேசுறோம். காலைல 10:45 ஆரம்பிச்சு 2:45 வரைக்கும் வெயில மக்களை சந்திச்சோம். திரும்ப 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஓய்வு. அதுக்கு பிறகு தொடர்ச்சியா மக்கள் சந்திப்பு. இப்ப வந்து பேசிட்டு இருக்கிறோம். நான் என் வயசுக்கு என் சத்துக்கு நான் இவ்வளவு பாடுபடுறேன். எங்கள் அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், அக்காமார்கள் எல்லாரும் பாடுபடுறாங்க. ஆனா நாட்டு ஆளும் கடவுள் இருக்கிற ஒருத்தன் பரப்புரைக்கு அனுமதி வாங்கி ரத்து பண்ணி விளையாடுறாங்க. அனுமதி வாங்கிட்டியா? வாங்கியாச்சு. அப்ப என்ன பண்ற? ரத்து பண்ணிட்டு பரப்புரைக்கே வராத ஒரு ஆள் எப்படி நாட்டை நிர்வாகம் பண்றான்? விஜய்க்கு ஓட்டு பண்ண நினைக்கிறான். எவ்வளவு பெரிய உலகில் நோயாளியா இருக்காங்கன்னா விஜய்க்கு ஓட்டு பண்ணு நினைக்கிறான்னா சத்தியமா அவனுக்கு 6 அறிவு கிடையாது. அவனுக்கு 3 அறிவு 2.25 தான் இருக்கு. கட்சியை பாருங்களேன். இதுவரை விஜய் கட்சி ஆரம்பிச்சவருக்கு 54 பேர் செத்து போயிட்டாங்க. 54 பேர் விஜய்க்காக விழுந்த பிணங்கள் 54 பணம். இந்த ஊரை சுத்தி தர்றான்ல தாவேக்கா டிவிக்கு இவன் சத்தாலும் வர மாட்டான், எவன் சத்தாலும் வர மாட்டான். ஒரே வேலைதான் அவருக்கு. பனையூர்ல இருந்து பட்டபாகம் போவாரு. பட்டபாகத்துக்கு ஏன் போறான்னு நான் சொல்ல முடியாது, இங்க கேட்டு தெரிஞ்சு. அவருக்கு வந்து மக்களை பத்தி இல்ல மண்ணை பத்தி இந்த வளத்தை பத்தி ஏன் அவர் குடும்பத்தை பத்தி கூட எந்த கவலையும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சைக்கோ வந்து தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தலைவர் இருக்கிறதா? தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இதுதான் முதல் முறை. என் அன்பு சொந்தங்களே, இதே தலைஞாயிறு பகுதியில் பொதுக்கூட்டம் எப்ப? செப்டம்பர் 27ஆம் தேதி. செப்டம்பர் 27ஆம் தேதி இதே தலைஞாயிறுல பொதுக்கூட்டம். நான் பேசிக்கிட்டு இருந்தேன். பேசி முடிச்சோன்னு சொன்னாங்க, விஜய் கூட்டத்தில் 10 பேர் இறந்து போயிட்டாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அலைபேசி எடுத்துட்டு போய் தூரமா இருந்து பாக்குறேன். இதே இந்த ஆட்டோ ஸ்டாண்ட பாக்குறேன். பாக்குறப்ப வரிசையா வந்து 30 பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி வருது. மாத்தத்தை கண்ணில் தனியா ஊத்துது. அந்த ஆம்புலன்ஸ் சத்தத்தையும் பாக்குறப்ப, அந்த ஒப்பாரி ஓட சத்தம் கேட்கிறப்ப, கடைசியில் வந்து அடுத்த நாள் வந்து கோயம்புத்தூர் பொதுக்கூட்டம் இருந்துச்சு. நான் கோயம்புத்தூர் பொதுக்கூட்டத்துக்கு பேருந்து முன்பதிவு பண்ணியிருந்ததால நான் கரூர் வழியா போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால நான் கரூர்லேயே இறங்கி விடிய காலம் 3 மணிக்கு 4 மணிக்கு நான் போயிட்டேன். எங்க அந்த 41 பேர் செத்து போனாங்க அந்த 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 மருத்துவமனைக்கு போயிட்டேன். அங்க போய் அங்க நின்னா அவ்வளவு ஆம்புலன்ஸ் அவசரம் கொடுத்து, அவ்வளவு மக்கள், ஒப்பாரி ஓலம் கதறல் கண்ணீர், அவ்வளவு மக்கள் எல்லா கட்சிக்காரும் இருந்தாங்க. அங்க இல்லாத ஒரே கட்சி தாவேக்காங்க கட்சி தான். ஒருத்தர் இல்லைங்க, மொத்தப்படி காலி விட்டு ஊரை போயிட்டாங்க. விடிய காலம் 4 மணி 4:30 மணிக்கு பிணவரைக்கு எதுக்கு வரிசையாக சடலங்களை பிணங்கள் அடிக்க வச்சிருந்தாங்க. நம்ம கட்சி உறவுகளோடு மாலை போடலாம் நான் போறேன். மாலை போட போறப்ப முதல்ல நம்ம அண்ணன் ஒருத்தர் வந்து மாலை போட்டுட்டு 2வது மாலையை நீ போட்டுன்னு கையில மாலையை கொண்டு போட சொல்றாரு. நான் இந்த சடலத்துக்கு மாலை போடலாம் முன்னோக்கி போறேன். போறப்ப தெரியுது அந்த உருவம் வந்து அந்த உடல் வந்து முழுசா இல்லை, பாதி தான் இருக்குன்னு தெரியுது. என்னடா பாதி இருக்குதுன்னு அந்த நொடியில் யோசிக்கிறது தெரியுது. அது ஒரு முழு ஆள் கிடையாது, ஒரு குழந்தைன்னு தெரியுது. ஒரு குழந்தைக்கு போய் நான் எப்படி மாலை போடுவேன் அப்படின்னு பார்த்து அழுதுகிட்டு அந்த இடத்த விட்டு கதறி நான் வந்தேன். நான் அழுதுகிட்டு அந்த இடத்த மாலை போடாம வந்து நகர்ந்து வந்தேன். நான் பார்த்தேன் அந்த பிணங்களை. எனக்கு வலிக்குது, ரத்தம் கொதிக்குது. ஆனா விஜயம் பார்க்க வந்து செத்து போனானே, எனக்கு என்னாலும் பரவாயில்ல, என்ன பார்க்க வந்தவெல்லாம் பிண வரைக்கும் போயிட்டான், செத்து போயிட்டான். நான் களத்துல போய் அவங்களோட நிற்பேன். எனக்காக செத்து போன கூட அந்த முகத்தை கடைசியா ஒரு முறை பார்க்கணும்னு விஜய் ஓடோடி போய் அந்த பிணங்களை கட்டி பிடிச்சு அந்த பிணங்களை மடியில கிடத்தி கண்ணீர் சிந்தி கதிரடி இருந்தா நீ தலைவன். ஆனால் ஓடுகாலி பாய் மாதிரி ஓடி போய் படுத்துட்ட பணம் இல்லை. அந்த பார்த்தியோட குடும்பத்தை நேர்ல போய் ஆறுதல் சொல்ல. நீ என்ன பண்ண? நான் ரெசார்ட் மாமல்லபுரத்தில் புக் பண்றேன், வந்து புக் பண்ண பிறகு வந்து பார்த்துட்டு போனாங்க. எவ்வளவு திமிரு, எவ்வளவு நெஞ்செடுத்த உனக்கு. என்ன மதப்பு? களத்துக்கு வர மாட்டாராம், போராட மாட்டாராம், ஊடகங்கள் சந்திக்க மாட்டாராம், ஒண்ணும் செய்ய மாட்டார். ஆனா தமிழ்நாட்டு அதிகாரம் தூக்கி கையில கொடுத்துடணும். அன்பு சொந்தங்களே, திமுக அதிமுக வர்றப்ப நல்லா வந்தான். திமுக தொடங்குறப்ப அடைந்தா சுடுகாடு, திராவிட நாடு, அடையாளத்தா சுடுகாடுன்னா. மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே தன்னாட்சி, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு கொண்டு கொடுப்போம்னா எல்லாத்தையும் பேசி வந்த திமுக கெட்டு சிறஞ்சு போன. அதே போல அதிமுக எம்ஜிஆர் தொடங்குகிற போது அண்ணாயிசனின் கோட்பாடுன்னா அவன் தொடங்குகிற போது சரியா தொடங்கினான். ஆனா திமுகவும் அதிமுகவும்
தொடங்குற போது சரியாக இருந்தது, கெட்டு சீரழிந்து நாசமாக போனது. ஆனால் தாவேக்காங்க கட்சி கெட்டு சீரழிஞ்சு போய் தான் வர்றேன். திமுக அதிமுக வந்து உயிர்களை காவாங்க, பல உயிர்களை எடுத்தான். ஆனா இவன் வரவே இல்லை. அதுக்குள்ள 54 உயிரை காவலிட்டேன். இவனுக்கு ஓட்டு கொண்டு நினைச்சா நீங்க என்ன சொல்றது? எவன் செத்தாலும் வரமாட்டாங்க, எவன் செத்தாலும் வரமாட்டான், எவன் நடுத்தருந்தாலும் வரமாட்டான், ஏறெடுத்து பார்க்க மாட்டான். அவனுக்கு நோக்கம் அந்த நாற்காலில உட்கார்ந்தவன், முதலமைச்சர் நாற்காலில உட்கார்ந்தவன். எதை பற்றி எதுவும் தெரியாது, ஒரு ஞான சூன்யம், ஒரு தவிட்டு தற்கொலை. எந்த கேள்விக்கும் இந்த பதில் தெரியாது. சர்க்கார் படத்துல வந்து அதுல ஊடக சந்திப்பு, மெர்சல் படம் அதுல ஊடக சந்திப்பு, கத்தி படம் அதுல ஊடக சந்திப்பு, அதுல ஊடகங்கள் முடி 20 நிமிஷம் பேசுவாங்கல்ல. ஆனா நிஜத்துல கட்சி ஆரம்பிச்ச 2 ஆண்டு காலத்துல இதுவரை ஊடகங்கள் சந்திக்கல. ஏன்? இங்க ஒண்ணும் இல்லை. மூளை எம்டி, எப்படி மேல் மாடி காலி. யாரோ எழுதி கொடுத்து ஒப்பிங்கிறான், எழுதி குடிச்சு ஒப்பிக்கிறது. சொந்தமா பேச தெரியாது, ஒரு தாளை வச்சுக்கிட்டு அதை மனப்பாடம் பண்ணி வண்டியை ஓட்டுறது. அவருக்கு கட்சி தலைவர் எடுத்து மானம் கட்டு போய் அவருக்குடி போயிட்டு இருந்தேன். எதை கேளுங்க, எதுக்கும் மத்தியம். உன் கட்சியின் கொள்கைடா, பிறப்புக்கும் எல்லா இருக்கும். அது கொள்கைடா, திருக்குறள். உன் கொள்கையை சொல்லு, அதாங்க பிறப்புக்கும் எல்லா இருக்கும். வேற கேளு, டிவி கேம்மா. இவனை எல்லாம் நீ ஓட்டு போட்டு உள்ளாட்சியில கொண்டாந்து வார்டு கவுன்சிலரா, வார்டு மெம்பரா என்ன ஆகும்? என்னங்க தண்ணி வரல, ஒழுங்கா தண்ணி வரல, சாக்கடையெல்லாம் துண்ணாட்டம் அடிக்குது, கொசுலாம் வந்துருச்சு, என்னங்க பண்றது அப்படின்னு கேட்டா கதறி. என்னங்க நிர்வாகம் பண்றீங்க, ஒழுங்கா எதுவுமே சரியில்லைங்க அப்படின்னு கேட்டா நீ திமுக சொந்தம். அரசியல் அறிவே கிடையாத ஒரு கூட்டம், ஒரு கும்பல் வந்து இந்த அரசியல் தளத்துக்குள்ள நுழையுது. தமிழ்நாட்டுக்கு பேராபத்து, சீரழிவு, ஒழிச்சு கட்டணும். அன்பு சொந்தங்களே, அரசியல் விழிப்புணர்வு கொள்ளுங்கள். தயவு செஞ்சு கேள்வி கேளுங்க, விமர்சனம் பண்ணுங்க, தர்க்கம் செய்யுங்க, வாத பரிவாதம் செய்யுங்க. கண்மூடித்தனமா நம்பாதீங்க. நான் சொல்கிறேன், நான் பேசுறதுனால கண்மூடித்தனமா நம்ப வேண்டாம். நான் பேசிய பேச்ச யோசிங்க, இன்னொருத்தோட விவாதிங்க. அது சரியானு நீங்க வந்து பகுப்பாய்வு பண்ணுங்க. சரியான உங்களை மனசாட்சி படி போட்டா பட்டா எனக்கு ஓட்ட கொடுங்க. கண்மூடித்தனமா வாக்கு செலுத்த வேண்டாம். அதே போல திமுக, அதே போல அதிமுக, அதே போல தாவேக, எல்லா கட்சியும் கட்சி கொடுத்து விமர்சனம் வைங்க, கேள்வி எழுப்புங்க, தர்க்கங்களை முன்வைங்க. அதுக்கு பிறகு மனசாட்சியின்படி விருப்பம் இல்லாம இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு யார் உண்மையா நிற்பா, இந்த மண்ணுக்கு மக்களுக்காக யார் போராடுவா என்று யோசிச்சு முடிவெடுத்து ஓட்ட போடுங்க. உங்கள் மகன் எனக்கு எந்த நோக்கமும் இல்லை. 34 வயசு நிற்கிறேன் நான். இந்த கட்சிக்கு வரப்ப 19 வயசு, 34 வயசு நிற்கிறேன். 28 வயசுல நான் சிறைக்கு போனேன். எதுக்கு? காவிரி போராட்ட களத்தில் நாங்கள் போராடி கொண்டிருக்கிற போது மக்களை காவல்துறை அடிக்கிறதுன்னு செய்தி. அதில் நான் காவல்துறை தாக்கியதாக இது வழக்கு. குண்ட சட்டை போட்டான், 2 மாத காலம் புலசல் அடைச்சான், 68 நாள் உள்ள இருந்தேன். ஆனால் ஒரு நொடி கூட நான் வந்து குற்ற உணர்ச்சி அடையில, ஐயோ சிறைக்கு வந்துவேன்னு நினைக்கல. என் இன மக்களின் உரிமைக்காக நான் போராடுன்னு நினைச்சேன். அப்படி நாங்கள் போராட்டத்தை நிற்கிறோம். என் வயதை ஒத்த என்னோட நண்பர்கள்லாம் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு வீடு கட்டி கல்யாணம் பண்ணி ஒரு வாழ்க்கை வாழ்றப்ப நான் எதற்காக இந்த தளத்தை தேர்வு பண்ணி நிற்கணும்? எதற்காக நிற்கணும்? இந்த மண் மீது, மக்கள் மீது கொண்ட பற்று, பாசம். ஒரு சராசரியான ஒரு குடும்பத்தை வந்தவன் தான் நான். ஒரு விவசாய குடும்பத்தை பின்புலமாக கொண்டவன் நான். எனக்கு பெரிய பின்புலம் இல்லை. நான் பணக்கார வீட்டு பிள்ளையும் இல்லை, நான் பரம்பரை அரசு செய்த பிள்ளையும் இல்லை. நான் இந்த தேர்தலுக்கு ஒன்றும் செலவு பண்ணேன். எல்லா செலவுலையும் அண்ணனுக்கு தான் பண்றாங்க, நானும் பண்ணல. எல்லாம் அவங்க தான் பண்றாங்க, அவங்க தான் உழைக்கிறாங்க, அவங்க தான் பார்த்த சுமக்கிறாங்க. நான் வந்து அவங்களோட துணையா நிற்கிறேன் ஒழிய முதன்மையாக எங்கள் அண்ணன் தான் இருக்கிறாங்க. அப்ப எல்லாத்தையும் மாற்றணும், எல்லாத்தையும் சரி பண்ணணும். இந்த மக்களுக்காக உழைக்கணும். உங்கள் மகன் வந்து நிற்கிறேன், உங்கள் பிள்ளைகள் வந்து நிற்கிறோம். ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்க வாக்கை மாற்றி கொடுங்க. ஒரே ஒரு முறை இவ்வளவு ஆண்டு காலம் திமுகவுக்கு போட்டு பார்த்தீர்கள், அதிமுகவுக்கு போட்டு பார்த்தீர்கள், மற்ற கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள். ஒரு முறை விவசாய சின்னத்திலே உங்கள் வாக்கை போடுங்க, ஒரே ஒரு முறை. இந்த தொகுதியில OS ஜெயிச்சா இன்னொரு செய்தி, வழக்கம் போல இன்னொரு செய்தி. புகழேந்தி ஜெயிச்சாருன்னா அவங்க அப்பா மாதிரி அவரும் ஜெயிச்சாருன்னு. ஆனா OS தோற்று போனார், புகழேந்தியை மண்ணை கவினார். இளம் தலைவர் பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி வென்றது, வெற்றி வாகை சூடியது என்றால் வரலாற்றில் பெரிய மறுமலர்ச்சி, புரட்சி, ஜனநாயகத்தில் மிகப்பெரிய புத்தளிச்சு பாய்ச்சல். இந்த மண்ணு மக்கள் விழிப்புணர்வு பெற்றுவிட்டார்கள். ஒரு மாற்று அரசியலுக்கு, ஒரு நல்லாட்சிக்கு, நல்ல நிர்வாகத்துக்கு எல்லாம் தயாரிட்டாங்கன்னு பொருள்படும். உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள், ஈழ உறவுகள்
அவங்க எல்லாம் தமிழ்நாட்டை உற்று நோக்கி கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வந்துடாதா உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்களுக்கான ஒரு விடி கொண்டாதான்னு தமிழ்நாட்டை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அவங்க எல்லாரும் சொல்றது நாம் தமிழர் கட்சி வெல்லணும்னு. நாம் தமிழர் கட்சியின் வெற்றி ஒருவனை இந்த பிள்ளைகள் வெற்றி இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்தின் வெற்றி. அதை உணர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். வயசு மணி என்ன பண்ணுவாரு? தேர்தலுக்கு நாளைக்கு முன்னாடி 2021 2000 ரூபாய் டோக்கன் கொடுத்தாரு. இந்த முறை 4000 ரூபாய் டோக்கன் கொடுப்பாரு. அவர் பணம் கொடுப்பாரு, டோக்கன் கொடுப்பாரு, காசு கொடுப்பாரு, எல்லா கருமாந்தம் கொடுப்பாரு. ஆனா அதை வாங்கிட்டு அவருக்கே நீங்க ஓட்ட போட்டீங்கன்னா, வாங்குறதும் வாங்காதும் உங்க விருப்பம், நான் எதுவும் சொல்லலை. ஆனா வாங்கிட்டு அவருக்கு ஓட்ட போட்டீங்கன்னா உங்கள் 5 ஆண்டு கால வாழ்க்கையை அறமான வைப்பதற்கு சமம். ஏன்னா மறுபடியும் வயசு மணி வந்தாரு, மறுபடியும் வந்து புகழேந்தி ஒருத்தர் வந்துட்டாரு, கதை முடிஞ்சு. தண்ணீர் தட்டுப்பாடு இதை விட பன்மடங்கு தலை வச்சாலும் தேர்தல் முடிஞ்சா ஒரு பய எடுத்து பார்க்க மாட்டேன், எல்லா பிரச்சனையும் இருக்கும், ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் அந்த தவறை சரி செய்து கொள்றதுக்கு, திருத்திக் கொள்றதுக்கு 5 ஆண்டு காலம் தேவைப்படும். வயசு முடிஞ்ச தோக்கடிக்க மறுபடியும் 5 ஆண்டு காலம் காத்திருக்கணும். அந்த 5 ஆண்டு காலத்துக்குள்ள ஒட்டு மொத்தமாக முடிஞ்சிடும், எல்லாம் முடிஞ்சிடும், கதை முடிஞ்சிடும். அன்பு சொந்தங்களே, நான் மட்டும் இங்கே ஊரில் வாழலை, நமது பேர பிள்ளைகளும் இங்கே தான் வாழணும், நமது மகன்களும் இங்கே தான் வாழணும், நம்ம சந்ததியும் இங்கே தான் வாழணும். அவங்க வாழ்வதற்கான ஏற்ற இடமா இருக்கான்னு பாருங்க. நீங்கள் உங்களை நினைச்சு உங்களை யோசிச்சு ஓட்டு போடாதீங்க. உங்கள் மகனுக்கு, உங்கள் பேர பிள்ளைக்கு யார் வந்தால் சரியா இருக்கும் என்று யோசிச்சு விடுங்க. அப்படி யோசிச்சு கொடுத்தா நீங்க வாய்ஸ் பண்ணதுக்கு அங்கே செலுத்த மாட்டீங்க, நீங்க பொழுது வர சுத்த மாட்டீங்க, உங்கள் பிள்ளைகள் தான் நிறுத்துவீங்க. எங்களை பாருங்க, அரசியல்வாதி மாதிரி இருக்கா? நாங்கள் பரம்பரை அரசியல்வாதியா? அரசியல்வாதி தோட்டத்தில் இருக்கானா? யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டில் இருக்கிற கடைக்கோடி மகன் போல இருக்கு, உங்க வீட்டில் இருக்கிற மூத்த பேரன் போல இருக்கேன். ஏன்னா நாங்கள் எளிய பிள்ளைகள், சாமானிய இருக்க பிள்ளைகள், எல்லாத்தையும் மாத்தங்கிற கனவோட துடிப்போட வந்திருக்கோம். ஒரு முறை வாய்ப்பு இருங்க. இந்த இரட்டை இலை உங்கள் வாழ்வில் எந்த பசுமையும் தராது, இந்த உதயசூரியன் உங்கள் வாழ்வில் எந்த வெளிச்சம் தராது. ஆனால் இந்த விவசாயி நெல்மணிகளை மட்டுமில்ல, உணவு தானியங்களை மட்டுமில்ல, நல்ல வாழ்க்கையை தருவான். இந்த பூமி பந்தில் தமிழ்நாட்டை சிறந்த மாநிலமாக மாற்றி படைப்பான். அதற்காக விவசாயிகளுடைய வாக்களித்தார்கள். நாங்கள் இதுவரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைத்து சாகும். நன்றி, வணக்கம்.